ஹலோ வணக்கம் நண்பர்களே, சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் பற்றி போகணும்னா, bnys கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி அலாட்மெண்ட் இருக்கும், போய் எப்படி பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். bnys பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய்ட்டு நேரடியாக தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீனில் கோர்சஸ்லாம் காமிக்கும். நீங்கள் அந்த பேமெண்ட் ₹500 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ₹500 பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு ரூம்குள்ளே விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹாலாக இருக்கும். ஓப்பன் ஹாலில் போய்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அந்த ஹாலில் போனவுடனே ஸ்க்ரீனில் உங்களுக்கு காலேஜஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த காலேஜஸில் எது வேணும், எந்தெந்த காலேஜில் சீட்ஸ் இருக்கோ அந்த காலேஜை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணுறது எப்படிங்கிறது, உள்ளார போய் எந்த காலேஜஸில் சீட் வேக்கன்ட் இருக்குன்னு ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஸ்க்ரீனில் ஸ்லைட் ஆகிட்டே இருக்குள்ள அந்த காலேஜில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இந்த கம்யூனிட்டிக்கு இருக்குதுன்னு சொல்லி வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் இந்த கவுன்சிலிங். மற்ற கவுன்சிலிங்னால் கொஞ்சம் ஒரு ஃபியராக இருக்கலாம். bnysஐ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபியரும் தேவையில்லை. அந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க காலேஜஸில் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காலேஜை நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம், இந்த காலேஜை லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் இல்லை அப்படின்னா ₹500 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த காலேஜஸ் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு காலேஜஸ் கிடைச்சிதுன்னா அந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டினா அந்த அலாட்மெண்ட் உடனே உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் பாரு, இந்த மாதிரி உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸு, எந்த காலேஜ் எடுத்தீங்க, எப்போ என்ன பேட்ச், எல்லாமே அதிலே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். பணம் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசியாக இருந்தாலும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்ஸ் போனால் உங்களுக்கு பேமெண்ட் வந்து 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கட்டணும். அட் த ஸ்பாட்லேயே 10,000 வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சில கம்யூனிட்டி வைஸில் 5,000 இதுக்கு முன்னாடி வாங்கினாங்க, இப்போ வந்து 10,000 மாற்றிட்டாங்க. ஸோ 5,000 கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சுன்னா 5,000 கட்டணும். இதுவே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடச்சிதுன்னா நீங்கள் 10,000 அட் த ஸ்பாட்டில் கட்டணும். அந்த பேமெண்ட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜஸில் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் வந்து 5,000லேருந்து 7,000 வரைக்கும் வரும் கவுன்சிலிங்கில் போனால் மட்டும். ஸோ கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா அந்த பிசிஎம்பிசியாக இருந்தால் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு ₹7,000 வரைக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ஹாப்பியாக அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எத்தனை காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் கிடைக்குங்கிறத போகிறோம். தேங்க்யூ.